ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கு எதிர்பார்க்காத என்ன ஒரு விஷயங்கள் உங்களோட பாண்டிங்கில் நடக்க போகுது, இப்போ என்ன கரண்ட்ல நடந்துட்டு இருக்கு, இது இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸில் எடுத்திருக்கேன். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க, கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். ஸோ அதனால் உங்கள் எனர்ஜி நீங்கள் சேனல்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடும் போது உங்களுக்கான மெசேஜ் வரும். யாருக்கெல்லாம் வந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கூட புக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே உங்களோட லவ் பாண்டிங்கில் இல்லை திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க, என்ன ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு ஏஞ்சல் இந்த ரிலேஷன்ஷிப்பில், என்ன சில விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா சில கேள்விகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, உங்கள் மனதில் ஏதோ சம் கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாம் உடனே இந்த லவ் பாண்டிங் சில பேர் நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் கார்ட்லேயே எனக்கு அதுதான் தெரியுது. இந்த சிச்சுவேஷனை நினச்சி ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு, இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக காலம் கனிந்து வரும், உங்களுக்கு காலம் பதில் சொல்லும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ வந்து ஹீலிங்கான டைம், இந்த ஜூன் மாதம் ஹீலிங்கான டைம். எஸ், நிறைய பேர் எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்கப்பா. ஏஞ்சலோட அந்த இதில் பார்க்கும்போது ஹீலிங் தான். எஸ், எமோஷ்னல் லாக்கால் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்டில் போயிருக்கலாம், ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ் கேட்குற மாதிரி தெரில. கண்டிப்பாக இது நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கான மெசேஜ் மாதிரி தான் நிறைய தெரியுது. 7 கார்டு எடுத்திருக்கேன், பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கார்டு வழியாக இப்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த உறவோட ரீயூனியன் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போ நடக்கும், என் லைஃப்பில் எப்போ நடக்கும் இந்த ரீயூனியன், இவங்க என்னோட சோல்மேட் தானா, இதெல்லாம் உங்கள் கேள்வியாக இருக்கலாம். ஸோ சில பேர் லவ்வர்ஸ் பார்க்குறீங்க. இப்போ உங்களோட சோல்மேட்டும் உங்களை பற்றி கனெக்டில் தான் இருக்காங்க, உங்களை பற்றின ஒரு எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸ்பிரிச்சுவலி நீங்கள் கனெக்டடாக இருப்பீங்க. 2 பேருக்குமே டிவைன் மேலே ஒரு புரிதல் இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். 2 பேருக்குமே வந்து டிவைனோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்களோட தான் ஒரு கனெக்டில் இருக்கார், இதை நம்புங்க. அவங்க வந்து உங்களுக்காக ப்ரேயரோ இல்லை வந்து ஃபிசிக்கலாகவே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. சில பேருக்கு வந்து உங்கள் நபர் உங்களை வந்து நேரில் கூட வந்து மீட் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அது காலம் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கும். அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். எமோஷன்ஸ் ஆர் நேச்சுரல் அண்ட் நெசசரி பார்ட் ஆஃப் லைஃப், பட் தே கேன் ஆல்சோ distort your perception and cloud your vision. In order to seeing things clearly, you must let go of resentment. இப்போ நீங்கள் வந்து இந்த எமோஷ்னல் லாக்ல இருக்கீங்க, அதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கார்டு சப்போர்ட் பண்ணும்போதே இதை பார்த்துட்டேன். ஹீலிங்கான விஷயங்களை தான் அவர் சொல்கிறாரு. இது வந்து எமோஷ்னல் அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது வந்து அதை நீங்கள் ரொம்ப அதையே திரும்ப திரும்ப உங்களோட இதில் கொண்டு வரும்போது, டே டு டே லைஃப்பில் கொண்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. அதை லெட் கோ பண்ண சொல்கிறாரு. இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் அதை லெட் கோ பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் நபர் கிட்டேருந்து ஒரு நல்ல ரிப்ளை கிடைக்கும். உங்களை தான் ஹீல் பண்ணிக்கணும் நீங்கள். ஹீலிங் இஸ் இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் beloved surrounded by light. Feel your relationship being healed this very moment. சில பேருக்கு வந்து உங்கள் நபர் வந்து ஒரு டாக்ஸிக் சோலா, சில பேருக்கு வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஒரே சைடில் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது, அவங்கக்கிட்ட இருந்து சரியான சப்போர்ட் இல்லை, அது மாதிரிலாம் சில பேர் நினைக்கிறீங்க போல். அதனால தான் இந்த மெசேஜ் வருது. 2 பேரோட இந்த லவ் பாண்டிங்கை வந்து
ஒரு டிவைன் லைட் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஹீல் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைங்க, ப்ரேயர் பண்ணுங்க, சரண்டர் பண்ணி எங்களை வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிவைன் கொடுக்குற இந்த அற்புதமான இந்த ஹீலிங் நீங்கள் எடுக்கும்பொழுது நீங்கள் வந்து உணரணும். உங்களுக்கு வந்து அந்த உணர்தல் வந்துட்டுனாலே நீங்கள் அதை வந்து ரிலைஸ் பண்ணுவீங்க. டிவைன் பல வழிகளில் உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. உங்களை ஒன்றும் அப்படியே விட்டுறல. நீங்கள் என்னடா மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் நிறையவே ஆஸ் அ குருவாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் கொடுத்துருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் தனியாகவே அது தனி கிளாஸாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி எமோஷனல் லாக்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு செக்ஷன் கொடுத்து, பௌர்ணமி தினத்தில் அதுக்கும் தனியான ஒரு ப்ரேயர் இருக்குது. அது வந்து ஏஞ்சல்ஸ் வச்சு பண்ணுறது. ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல், ஆர்கேஞ்சல் அஸ்ரேல், இந்த 2 ஏஞ்சல்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த பேக்கேஜ்லாம் பெயின் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஏஞ்சல்ஸ். பாஸ்ட் பெயின், கர்மா இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். யாருக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த செக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அப்புறம் சில பேருக்கு உங்கள் நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், ஐ ஆம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி எவ்ரி மூமெண்ட். நான் தான் சொன்னேன்ல, சில பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் நபரும் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட காதலை தெரியப்படுத்துகிறாங்க டிவைன் மூலமாக. அவங்க ஒரு எப்படின்னா நேச்சரோட கனெக்ட் ஆகிட்டு கூட அவங்க வந்து சொல்லலாம், என்னோட அன்பை அவங்களுக்கு வந்து புரிய வைங்க, நான் இன்னமும் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களோட அன்பு என்னை வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரைட்டாக தான் வச்சுருந்தது, அது எப்பவும் பிரைட்டாக தான் வச்சுருக்கோம், அதனால அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு திங்கிங். அதே மாதிரி உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட சில பேர் வந்து பேசக்கூட செய்யலாம், உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், உங்கள் திரும்ப ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி சில பேர் லவ் லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க நபர் உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட இருந்து என்னை பத்தி என்ன ஒரு தாட் இருக்கும், இந்த லவ் பாண்டிங்ல நான் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கேனா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் இருந்ததுன்னா, உங்க நபருக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதை வந்து கூடிய விரைவில் இந்த ஜூன் எண்டுக்குள்ள கூட அவர் உங்ககிட்ட தெரியப்படுத்தலாம். ஒரு மெசேஜ் மாதிரி கூட, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த மாதிரி கூட உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்க லைஃப்ல இந்த ஜூன் எண்டு நான் சொன்னேன்ல, இந்த ஜூன் மாதம் நீங்க உங்க லைஃப்ல வந்து உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நிறைய ஓடிட்டீங்க, நிறைய இதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டீங்க. ஓகேவா? கொஞ்சம் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. நீங்க கண்டிப்பா வேற ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தணும்னு சொல்றாரு. இப்போ இந்த டைம் வந்து இந்த பீரியட் உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட். நீங்க உங்களை வந்து உங்களோட ஹெல்த்து, மைண்டு இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். உங்களோட கவனத்தை உங்களோட படிப்பை இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க படிப்புல செலுத்துங்க. இல்லைன்னா ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்க ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து கொஞ்சம் நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. உங்க விஷயங்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஒன் மோர், life is a series of constantly shifting cycle. When we resist change, we resist the natural flow of life. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you. And create unnecessary stress. Go with the flow of
யூ வில் பி அ சர்ப்ரைஸ்ட் வேர் இட் இஸ் லீட்ஸ். ஓகேவா? அழகா சொல்லிட்டாரு. இந்த 6 கார்டுக்கும் இந்த ஒரு கார்டு ஆன்சர் பண்ணிடுச்சு. இது வந்து லைஃப் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்லி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஷிஃப்டிங் சைக்கிள். நீ வந்து எதையுமே வந்து ரெசிஸ்ட் பண்ணாத, தடுக்காதே. சேஞ்சஸ் வந்து நடக்கிறத நீ வந்து ரெசிஸ்ட் பண்ணீங்க. சில பேர் வந்து இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. அதனால நீங்க தான் தேவையில்லாம இதுவாகுவீங்க, ஹர்ட் ஆவீங்க. உங்க லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. அதுதான் சொல்றாரு. வி ரெசிஸ்ட் த நேச்சர் ஃப்ளோ. நீ வந்து நேச்சரா போகக்கூடிய அந்த விஷயங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீயே சில சிக்கல்கள இந்த லைஃப்ல, இந்த லவ் லைஃபா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில இருக்க இந்த பந்தத்த வந்து நீயே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற. இது இப்ப என்ன ஒரு சரியா பேசலையா? சரி பேசுவாங்க. என்கிட்ட நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணு. அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. அம் அதே மாரி உங்களுக்காகவும், உங்களுக்கான அந்த வழிகள பாருங்க. நீங்க வந்து அத ஃப்ரீயா விட்டுட்டு, நீங்க உங்க வேலைகள பார்த்தீங்கன்னா, யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் வேர் இட்ஸ் லீட்ஸ். அதாவது நீங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது, அது உங்கள எப்படி லீட் பண்றதுன்னு நீங்களே பாருங்க. உங்கள சூப்பரா வழிநடத்தும். அதனால டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. உங்க வேலைகள்ல கவனமா இருங்க. இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். இந்த ஜூன் மந்த் உங்களுக்கு ஒரு ஹீலிங் செக்ஷன். ஓகேவா? மிராக்கிள் நடக்கணும்னு நெனைக்கிறவங்க, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய மிராக்கிள் நெனைக்கணுமா? கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சில பேர் கிறிஸ்டியன்ஸ், அதாவது கர்த்தர வழிபடக்கூடிய நபர்கள் அதிகம் பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களோட அந்த பிரேயர் கண்டிப்பா இந்த ஜூன் மாசம் எண்டுக்குள்ள நீங்க கேட்ட விஷயம் அதுக்கான சைன் கிடைக்கும். ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் குடுக்குறாங்க. மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். யுவர் ட்ரீம் இஸ் சூன் டு பிகம் ரியாலிட்டி. ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கன்டின்யூ டு ஃபாலோ இட்ஸ் கைடன்ஸ். பார்த்தீங்களா? உங்க இதயத்த கேளுங்க. அ நீங்க வந்து உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்குற மாரி மைண்ட் வாய்ஸ் கேட்டுது அப்படின்னு சொல்லி. உங்களோட உள்ளுக்குள்ள நீங்க என்ன நெனச்சாலும் அது டிவைனுக்கு தெரியும். உங்களுக்கான கைடன்ஸ குடுக்குறாங்க. அத கவனிங்கன்னு சொல்றாரு. ஓகேவா? உங்களோட அந்த ட்ரீம் லைஃப் கண்டிப்பா ரியாலிட்டிக்கு வருது. சந்தோஷமா? கண்டிப்பா அ சில பேர் வந்து அதிகமா வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகமா பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து முஸ்லிம்கள் பார்க்கறது சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இவங்கலாம் வந்து ரொம்ப அதிகமா நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ சைன் குடுக்குறாங்க. சில பேருக்கு வந்து அதிகமா நீங்க ஸ்டார் பார்ப்பீங்க. ஸ்டார்ஸ் அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ல பதிவிடுங்க. ஹார்ஸ் சிம்பிள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? சிலுவை சிலுவை நீங்க வந்து கழுத்துல போட்டிருக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ரெகுலரா சர்ச்சுக்கு போற நபரா இருக்கலாம். கொஞ்சம் டிவைனோட கனெக்டிவான நபர் தான் பார்க்குறீங்க. உங்களுக்கான அந்த ஃப்ரூட், உங்களுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த ஃப்ரூட் வந்து கிடைக்க போது. ஓகேவா? ரிசல்ட் கிடைக்கக்கூடிய டைம். கொஞ்சம் நீங்க வந்து பிலீவ் பண்ணுங்க. சூப்பரா கைடன்ஸ், சூப்பரா பிளெஸ்ஸிங் குடுத்துருக்கிறாரு சாமுவேல் ஏஞ்சல். தேங்க் பண்ணுங்க. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. யாருக்காவது வந்து பிரைவேட் ரீடிங் வேணுனாலும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே? நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. அதே மாரி சேனல்லயே ஒரு ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நெறைய பேருக்கு வியூஸ் ஆகுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும்னு சொல்றாங்க. சரி, ஒரு பாயிண்ட்ஸ் குடுங்க. இந்த வந்து நம்மளோட சேனல் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல மக்களுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஒரு சேனல். நெறைய பேருக்கு இந்த எமோஷனல் லாக் வந்து ரிலீஸ் ஆகுறது அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ ரொம்ப சிம்பிள் மேட்டர் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு குட் கர்மாவ நீங்க வந்து சேர்த்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த மாரி விஷயத்துல வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஒரு ஆறுதல் குடுக்குறீங்க, வழிகாட்டுறீங்க உங்கள அறியாமயே. ஸோ, நீங்க எதுவும் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயின்லாம் கிடையாது. ஒரு ஹைப் ஒண்ணு அந்த கமெண்ட் பண்றீங்கல்ல, அங்கேயே வந்து பக்கத்துல ஒரு பட்டன் தெரியும். அத வந்து நீங்க இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா, லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது அதுல பாயிண்ட்ஸ் வரும். சரி, ஓகே. நன்றி. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.